நல்லவர் 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 நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா எவ்வளவு நல்லவர் 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 நல்லவர். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே. நல்ல வாய் திறந்து தாய் மடியில தவழ்ற ஒரு குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், அம்மாவுடைய மடியில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அப்பாவுடைய சமூகத்துல. தாய் மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. தாய் மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவேன். சொல்லுமா, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவே. தாவீது சொல்றான், எருசலேமே நான் உன்னை மறந்தான், என் வலதுகரம் தன் தொழிலை மறக்கும். ஆமே. ஓ எவ்வளவு அன்பு பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தின் மேல, எவ்வளவு வாஞ்சை. ஆமே. எருசலேமே உன்னை மறந்தான், வலதுகரம் தொழில் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லும், இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீரா, உண்மையின் வழியே நீயாவா. உறவின் ஊற்றே நீராவா, உண்மையின் வழியே நீயாவா. எனது
இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வே இல்லப்பா. இல்லாத ஒரு நாட்கள் அது நாளே இல்லை. நீர் இருந்தால் எல்லாம் சந்தோஷம். எனது ஆற்றலும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் அப்பா, இல்லாத ஒரு செகண்ட் கூட எங்களால வாழ முடியாது. சொல்லுங்க அப்பா, நீங்க இல்லாம ஒரு செகண்ட் கூட எங்களால வாழ முடியாதாமே. ஒரு மண்ணம் நம்பி மரம் இருப்பது போல, மழையை நம்பி பயிர் இருப்பது போல அப்பா, உண்மை நம்பி நாங்க இருக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக ஆமென் சொல்லுங்க. இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Oh glory, glory, glory. மகிமை மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். Glorious anointing, revival anointing, எழுப்புதல் இறங்கட்டும். எந்தெந்த தேசத்துல ஆராதிக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்துல இருந்து உம்மை உயர்த்துகிறாங்களோ, அந்தந்த பகுதியில் அந்தந்த தேசத்துல எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரிவைவல் அனாயிண்டிங், எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். ஓ மகிமை 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 மகிமை. பகுதியில ஓ எழுப்பது தீ பற்றி எறியட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஓ முதுகலத்தூர்ல அக்கினிய போடுங்க, அக்கினி இறங்கட்டும். நன்றி இயேசுவே. ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாடெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுங்க. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். அப்பா, நாங்க நாளெல்லாம் உண்மையே பாடுவோம், உண்மை ஆராதிப்போம், உண்மையே உயர்த்துவோம். அப்பா, உண்மை மாத்திரம் உயர்த்துவோம் சொல்றாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமே ஆண்டோடு சமூகத்தை நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க.
Rebra brabala bo rebra barasha tarabaraka barabala tura. Rebra barabala de bereshi barabara darabarabara. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நல்ல ஆராதிப்போம், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நல்லவரே சுவை ஆராதிப்பேன். ரிபாலா பரகா பரி பலா தரபா ஷபரபா ஊரா பிரபரா பரகா பரி பலா தரபா ரிபரா பலா தரபரபா. Oh, glory, glory, rebra bara bala bori brabara kabare bala bara bara ba. Hallelujah, hallelujah. Ora bara bara bala bori bara dara basha bara bara bala bara bala. Oh, Adi devan nadikalabe avanithiya puyangal nadarame. Devan nadikalabe தேவன் சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலம் அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. எடுத்துக் கொண்டார் உய தேவ அன்பே, அருள்யத்தாலே எடுத்துக் கொண்டார் புயங்களும் ஆதாரமே. பாதை அறிவோடில் தீபதேய முடியே, கனக பாதை அறிவோடில் தூய தேவ மொழியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை நீரோற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நித்திய புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. O rakabara bara bara bare bara daraba roproshi bara 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 kabari bebe roproshi bara 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 bare bara 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 o bara 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 kabara bara 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 bara. Hallelujah. O bara bara bare kabanalla nalla avil 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 avil. O bara பலவிதமான பாவ கட்டினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
எல்லா அடிமைத்தனங்கள் விடுதலைகள் முடிக்கப்படும்படியா அப்படியே ஜெபம் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாவ பழக்க வழக்க கட்டுகள் உடையட்டும். ஹோலி அனாயிண்டிங், ஒரு பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். எல்லா பாவ கட்டுகள் உடையட்டும். ஒருவேளை உங்களுக்கு உங்க அருமையான கணவர், ஒருவேளை யாராவது உங்க பிள்ளைங்க பாவத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்ப அந்த அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் அவங்களை தொட போகுது. ஊற்றப்படட்டும். நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. சரிதான் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுமா, சரிதான் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானா அவத்தை வென்று விட்டான். பாசம சிலுவையில் பலியானா அவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அக்னியா இறங்கட்டும். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும். எல்லா வலுசத்தின் கிரியைகள் அழிக்கணும். வியாபாரத்தை தடை செய்யற வலுசத்தின் கிரியைகள் அழியணும். அப்படியே ஜெபம் பரிசுத்த ஆண்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ற அந்த சர்ப்பத்தின் வாளை நசுக்கி ஜெபிக்கணும். தடை அவர் சிலுவையில நசுக்கிட்டார். வாளை நசுக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டார். இன்னைக்கு வாள் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கு. அவன் ஒண்ணுமே இல்லை. ஏமான் தேவ தூதர்கள் அதிகாரங்கள் வல்லமையை நமக்கு கீழ்படி இருக்கு, எங்களுக்கு கீழ்பட்டு இருக்கு. இங்க ஏசப்பாக்கு கீழ்பட்டு இருக்கு, அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கீழ்பட்டு இருக்கு. சொல்லுங்க விசுவாசத்தோட. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வலுசர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்கிறோம். வாளை நசுக்குகிறோம், வாளை எரிக்கிறோம். வலுசர்ப்பத்தின் வாள்கள் எரியட்டும். வாயிலிருந்து ஆமென் இருக்கிற அந்த விஷத்தை எரிக்கிறோம். வாயிலிருந்து ஊற்றுகிற பரிசுத்த ஆண்களுக்கு விரோதமாய் வாயிலிருந்து அந்த கக்குகிற அந்த விஷம் எரியட்டும். விஷத்தின் பல்கள் கொடுக்கப்படட்டும். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதிசேகத்தால் இழுத்துக் கொண்டு அழைத்து சேர்த்துக் கொண்டு, அநாதிசேகத்தால் இழுத்துக் கொண்டு அழைத்து சேர்த்துக் கொண்டு. கோட்டைக்குள்ளே நான் நுழைத்து விட்டேன், எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே இரவும் பகலும் தம்முடைய பரிசுத்த ஆண்களுக்கு மேல் குற்றம் சாட்டுகிறார். ஓ சத்துரு தாழ் தள்ளப்பட்டு போடா, நல்ல கரங்களை தட்டி. மட்டும் உதவின எபினேசரு இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
Fire anointing. Take it, receive it. கர்த்தருடைய மகிமை 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 glorious anointing. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் ஆவிகளை அழிக்கிற வல்லமை அழித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தின் வல்லமை அழியட்டும். எந்தெந்த வீடுகளுக்குள்ள பாதாளத்தின் வல்லமை இறக்குது அழியட்டும். பாதாளம் திறக்க இருக்கிறது. இப்ப அந்த வாயை அடைத்து ஓடட்டும். அடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அடைக்கிறோம். என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நம்பிக்கப்படல உந்தாயே என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் வெறும் பரிவாரங்கள் எனக்கு தந்தி உம்மை துதிப்பேன் கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் Glory, 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 glory. மனப்பி வந்த நம்பிக்கப்படல தாயே என்னை கைவிடல உம்மை நம்பி வந்து நம்பிக்கப்படல சொல்லுங்க தாயே என்னை கைவிடல வெறும் கையாக கடந்து வந்து பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வேண்டினோரெல்லாம் நீடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் வேண்டினோரெல்லாம் நீடை பெற்ற போது பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர் அற்புதங்களை செய்கிற சக்தி இறங்கி வருது. அற்புதங்களை செய்கிற அபிஷேகம் இறங்கி வருது. உங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ரிசீவ் பண்ணுங்க. எல்லா தவளை ஆவிகள் எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் பொழியும் வரை ஆராதிப்பே
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இதனுக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இதனுக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை மன்னித்தீர் சொல்லுங்க. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க செய்தீரே. நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எரியட்டு 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 பாம்புகள் எரியட்டும். ஓ விச பாம்புகள் எரியட்டும். இரட்டத்தலை நாங்கள் எரியட்டும் 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 எரியட்டும். டைப்ஸ் நோய்கள் எரியட்டும். ஓ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் தேவ மகிமை இறங்கட்டும். அந்தந்த சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். எல்லா பொறாமை ஆவியில எரியட்டும் 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 எரியட்டும். ஓ ரபா 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 ரபா. கேள்களின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். தவணையின் ஆவிகள் எரியட்டும். அந்தந்த வீடுகளோட்டு வெளியேறட்டும் வெளியேறட்டும். கொள்ளாத சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். அலக்கழிச்சு ஓடுது. சில சரீரத்தை விட்டு அலக்கழிச்சு ஓடுது ஓடுது. தகடுகள் எரியட்டும். எந்தெந்த வீடுகளுக்கு தகடுகள் பதித்து வைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல தேவ மகிமை இறங்கட்டும். அக்கினி இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்கட்டும். எல்லாம் எரியட்டும் எரியட்டும். வெளியே வா வெளியேறு. கூடாரத்தில் குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்றாக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் அக்களிப்போம்.
அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். தீராதன ஷேகா பராங்க ரகாதன ஷேகா பராந்தர தீபாலாரி காமா எல்லா கட்டுகள் கவலின் கட்டுகள் உடையிட்டு பாதாள கட்டுகள் உடையிட்டு மனதை சுற்றியுள்ள எல்லா மாய்மல கட்டுகள் சிந்தை கிடைக்கின்ற எல்லா மன அழுத்தங்கள் மன பாரங்கள் எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறிட்டு இயேசு நாமத்தாலே அந்த சரீரனை விட்டு தொழிலை கொண்டு வியாபாரத்தை கொண்டு பிள்ளைகளை கொண்டு எதிர்காலத்தை கொண்டு பயத்தை கொண்டு வந்து எதிர்காலம் எனக்கு இல்லை இனி மறுத்துப்பது மேல் என்று சொல்லுகின்ற வீணான சத்தங்கள் இயேசு நாமத்தாலே தற்கொலை எண்ணங்கள் மனபாரங்கள் தோழின் மனப்பான்மைகள் கொண்டிருக்கின்ற எல்லா பொல்லாத சாத்தான் வல்லமைகள் எரிந்து போட்டும் சிந்தைக்கு இறக புறணின்ற மனதிற்கு இறக புறணின்ற இதயத்தில் இறக புறணின்ற எல்லா வல்லமைகள் தீய வல்லமைகள் சாத்தான் வல்லமைகள் அந்தகார வல்லமைகள் எரிந்து போட்டும் அப்பா ஒவ்வொரு மனதில் இதயத்தை சிந்தையில புத்தியில தேவ சமாதானம் நிறைக்கட்டும் ராஜா தீரா ஷீகா பாரா கந்தா ரபா ரகாந்தரபா வில தள்ளும்படிக்கு அப்பா தகப்பனை கால்களை சறுக்கிவிட நினைக்கின்ற வழியிலே அப்பா மல்லாந்து கிடக்கும் பாம்பை போல தீண்டுகின்ற விரியனை போல கற்பத்தின் விஷயத்தோடு கூட அப்பா பீரிக்க சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் எவனை விடத்தலாம் என்று அப்பா வழிகளில் தென்படுகிற காணப்படுகின்ற கிடக்கின்ற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் அப்பா சிங்கத்தின் கர்ஜனைகள் இயேசு நாமத்தாலே ஓ ரீகா பாலசிங்க கர்ஜனை அடங்கட்டும் இயேசு நாமத்தாலே தூர ஷீகாவாரா சந்தரவா சிங்கம் போல் ஓ ஓனாயின் சர்ப்பம் ஓனாயின் வல்லமைகள் ஓ ஆட்டுத்தலை போர்த்து கொண்டு அழைகின்ற ஓனாயின் வல்லமைகள் எரிந்து போட்டோம். ஓ ஓனாயின் பற்கள் தகர்ந்து போட்டோம். வேட்டையாட நினைக்கின்ற அப்பா உம்முடைய மான்களை தகப்பனை உம்முடைய பறவைகளை உம்முடைய குருவிகளை உம்முடைய புறாக்களை அப்பா வேட்டையாட நினைக்கின்ற எல்லா வேட்டையின் ஆவிகள் எரிந்து போட்டும் ரீகானா ஷீகாபா வேட்டைக்காரன் ஆவி எரிந்து போட்டும். பொல்லாத ஓ வேட்டையாடி இந்த வலுசத்தின் ஆவிகள் ஓனாயின் ஆவிகள் பட்சிக்கிற ஓனாயின் ஆவிகள் எரிந்து போட்டும். ஓ நரிகளின் ஆவிகள் எரிந்து போட்டும். குள்ள நரிகளின் ஆவிகள் சபையில் நூலின் எரிந்து போட்டும். நீமானா ஷீகாபா ரங்கதேனா ஷீகாமா தேச நன்மை கிடைக்கின்ற சமாதானத்தை கிடைக்கின்ற ரத்தம் செஞ்ச கலகாவிகள் எரிந்து போட்டோம். தீரா ஷீகாபா ராந்தரா ஷீகாபா ராந்தரி அந்தர்கள் லேகேனா ஷீகாபா ராந்தரவா இந்த ஜனத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும். திகைப்புகள் சஞ்சலங்கள் ஆத்துமய கரையப்பின பயங்கள் நடுக்கங்கள் எல்லாம் மாறட்டும் விலகட்டும் இயேசு நாமத்தாலே தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். ஆராதிக்கின்ற ஜெபிக்கின்ற தேடுகின்ற விண்ணப்பிக்கின்ற முழங்கால ஜெபிக்கின்ற இரவுமல்ல ஜெபிக்கின்ற அதிகாலையில் ஜெபிக்கின்ற நண்பர்கள் வேலையில் அந்திய வேலையில் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசு நாமத்தால தீரா ஷீகா பாரபா பிறப்பில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு செய்யப்பட்டுள்ள மாந்திரியங்கள் வேள்விகள் யாகங்கள் அப்பா ஜெபிக்கின்ற முழங்காலை முடக்க வேண்டும். அவனுடைய மனதிலே தளர்வு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சோறு கொடுக்க வேண்டும். அவனுடைய குடும்பங்களை இழப்பு வர வேண்டும். அவனுடைய ஊழியம் அழிய வேண்டும் என்று அப்பா செய்யப்பட்டுள்ள மறைவான யாகங்கள் வேள்விகள் அப்பா எல்லாம் இயேசு நாமத்தை எரிந்து போட்டோம். யாகங்களின் ஆவிகள் வேள்விகளின் ஆவிகள் ஓ சுடுகாட்டு செய்யப்படுகின்ற மாந்திரியங்கள் ஓ எல்லாம் மந்திர தந்திரங்கள் எரிந்து போட்டோம். ஜெபிக்கின்ற ஜெப வீரனுக்கு எதிராக போராடுகின்ற முழங்கால் ஜெப வீரனுக்கு எதிராக போராடுகின்ற எல்லா ஓ அந்தகார
மண்டலத்தில் ரோகாதின் ஆளுமைகள் எரிந்து போட்டும், பொல்லாத ஆவின் சேனைகள் எரிந்து போட்டு இப்பொழுது இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம், இயேசுவின் அக்னி ஊற்றுகிறோம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்னி, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்னி, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்னி இறங்கட்டு 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 இறங்கட்டும். தூரபார அமாலா ஷீகாபார ஆந்தார் அபார ஆந்தரபால் லேகைனா ஷீகபா. பிசாசின் எல்லா திட்டங்கள் அவமாய் போகட்டும், அவமாய் போகட்டும். நீதிமான்களை விலத்தல்ல செய்யப்பட்ட எல்லா விதமான அகித்தப்பில் ஆலோசனைகள் விழுந்து போட்டும். நீதிமான்கு பணாசை கொடுத்து, பொல்லாசை கொடுத்து, பெண்ணாசை கொடுத்து, பொன்னாசை கொடுத்து அவர்கள் விலத்தள்ள வேண்டும் என்று மறைவாக பிணைக்கப்பட்டுள்ள எல்லா சங்கிலிகள், செய்யப்பட்டுள்ள எல்லா தீமைகள், உருவாக்கப்பட்டுள்ள எல்லா ஆயுதங்கள் இயேசு நாமத்தாலே முறிக்கப்பட்டு போட்டும், முறிக்கப்பட்டு போட்டும், முறிக்கப்பட்டு போட்டும் இயேசு நாமத்தாலே. ஷீகா பரங்கா தனா ஷீகா பரங்கர அந்தரபல் லேகைனா ரங்கதினா ஷங்கர அந்தரபல் ஏசபா பலா ஷீகா பர அந்தரபா. ஓ, நீதிமானுக்கு எதிராக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதம் அது ஒரு நாள் மாய்க்காதே போகும். ஓரியா பாலாந்தரபா. உனக்கு உறவை கூட்டங்கள் அவர்கள் என்னாலே கூட கூட்டம் அல்ல, பிசாசனோட சிந்தலை ஏவி இது அவன் உனக்கு எதிராக பாலைமிறங்கி இருக்கிறான், ஆனாலும் நான் அவனுக்கு எதிராக பாலைமிறங்கி உன்னை விடுப்பேன், உன்னை ரசிக்க, உன்னை தப்பிக்க உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அவளுடைய எல்லா ஆயுதங்கள் முறிக்கப்பட்டு போகும், முறிக்கப்பட்டு போகும். தீமை செய்கின்ற ஓ கைகள் முறிக்கப்பட்டு போகும். இன்னும் சில கத்த பொறுமை பதிலளிப்பார். ஓரி அந்த துன்பாக்கின் தலையை காத்தடைய கோரரை காற்றை உக்கிர காற்று அது தலைமையில் மோதுகிறது. ஓரி கொடிய புசல் எழும்புகிறது, மகா கொந்தளிப்பு எழும்புகிறது. துன்பாக்க தலைமையில் அது மோதுகிறது. ரீக்கா நாம் உன்னை வீழ்த்த பெருங்காற்றுகள் அந்தார்கள், ஆனால் அவர்கள் சடுதியாய் ஓ புழுதியை போல தூசியை போல பறந்து போனார்கள். ஓரி அக்னிக்கும் நக பதறி எம்மாத்திரம். நன்றி ஆண்டவரே, அவருடைய வார்த்தை சம்மட்டை போல் இருக்கிறது, கண்களை உடைக்கின்ற சம்மட்டை போல் இருக்கிறது, அக்கினி ஜுவாலை இருக்கிறது. ஓ ரகாதா நஷிகாதா நாரி காதா ராபா ராந்தல் ஏகானா ராகா பரபா. ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஆழ்கை யுத்தத்துல நீதிமங்க ஜெயம் உண்டாகட்டும். சத்ருவானன் தோற்று போகட்டும், சத்து வெட்கப்பட்டு போட்டும், சத்துல கலங்கி போட்டும். சத்தின் பாளையத்துல அப்பா தகப்பனை அமலின் சத்தம் கேட்கப்பட்டு இயேசு நாமத்தாலே ஓடி உனக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் 7 வழியாக ஓடிப்பதை உன் கண்கள் காணும். ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் 7 வழியாக ஓடி போவார்கள். கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார், உனக்கு நிதி செய்வாய், உனக்கு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சிப்பார், உன்னுடைய மதிகளை ரட்சிப்பு சொல்லுவாய், உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். ஷாலாதானா ரீகானா சந்தர்பா. அவன் நாமம் சமாதான பிரபு யெகோவா ஷாலோம். அவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் உனக்கு சமாதானத்தை கொடுத்தால் யார் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் தன் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறார். உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, தன் சமாதானத்தை சர்வவல்லன் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறார். ஒருவனும் அதை உன்னிடமிருந்து எடுத்து போட முடியாது. நன்றி. பொறாமின் எரிச்சின் வன்றின் ஆவிகள், தூஷண ஆவிகள், அருள்பண ஆபாச வார்த்தைகளை பேசின ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஒவ்வொரு நாவுகளையும் கண்களை இதயத்துல வல்லமை இயேசு அக்னி இறங்கட்டும். அப்பா, ஊழியர்களுக்கு போராடின்ற ஜெப ஸ்தம்பங்களுக்கு எதிராக போராடின்ற எல்லா வல்லமைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா, ஜெப ஊழியர்களுடைய உள்ள இணக்கத்தை ஒற்றுமை குலைக்க சீர்கெடுக்க பிசாசன் எழும்பி வந்தன ராஜா. எல்லா திட்டங்களும் அவமாக்கப்பட்டு போட்டோம். அப்பா, சபைகள் ஊழியங்களும் அப்பா தலைவர்களும் ஒன்றாக இணைத்து தகப்பனே, இணைந்து கரங்கோர்த்து பிசாசு ஒழிக்க சத்துரு ஒழிக்க ஒரு ஐக்கியம் ஒருமனம் உண்டாகட்டும் தகப்பனே. வேறுபாடுகள் பாகுபாடுகள் எல்லாம் மாறிப்பட்ட மார்க்க பேதங்கள் அப்பா தகப்பனே, பெரியவன் சிறியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் மறந்து இணைந்து கை கோட்டும் ராஜ்யத்தை கட்டட்டும் தகப்பனே. பிசாசு ராஜா அழிந்து விட்டும், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுற போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக ராஜா. நிசித்தம் செய்யப்படுவதாக இந்த பூமியிலே நிசித்தமாக செய்யப்படாத நிசித்தத்துக்கு செயல்படுகின்ற எல்லா
துரத்தனங்கள் அதிகாரங்கள் எரிந்து போட்டும், எரிந்து போட்டும், முட்டமாக்கி போடுங்க. அரியணை அகற்றப்பட்டு போட்டும். ஓ ஜனங்களுக்கு கிடைக்கின்ற, ஜனங்களை கொலை செய்கின்ற, ஜனங்களை சிந்தரிக்கின்ற, இன மத அடையாளத்தை அழிக்கின்ற அப்படிவிட கொடிய துன்பாக்கு போட்டோம், அகன்று போட்டோம். அகற்றி போடுவீராக, அகற்றி போடுவீராக. ஜனங்கள் உரிமை படைக்கின்ற, நிலங்களை அபகரிக்கின்ற, பணத்தை அப்பா விழுங்குகின்ற அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகள் ஆவிகள் எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம். அப்பா எதையெல்லாம் இழந்தாங்களோ திரும்ப கிடைக்கட்டும் தகப்பனே. பணமும் நிலவனும் அப்பா தகப்பனே, வீட்டு பத்திரங்களும் அப்பா நகைகளும் திரும்ப கிடைக்கட்டும். இயேசு நாமத்தாலே இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கப்படுவதாக, திரும்ப கிடைக்கப்படுவதாக. இழந்த ஆரோக்கியத்தின் வரட்டும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக, பலத்தன் தன்னை செல்வந்தன் என்று சொல்வானாக. நன்றி அப்பா. பலவீனன் பலவான் என்று சொல்வான், கருத்தீரன் செலுத்திடுவான். தேவனின் செயலிதுவே. நன்றி அப்பா. ரே பிரபரா கபர அப்படி அந்நிய பாசையில ரே பிரபலபோ ரே பிரபரபா ஜபாவினால் நிரப்புங்கப்பா. பிரேயர் அனாயிண்டிங் ரே பிரபரா கபர பல பிரபரா கபரேபா. ஜபாவிய ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. ஒவ்வொரு மேல ஊற்றுங்க, ஒவ்வொரு தேசத்துல ஊற்றுங்க அப்பா, ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஊற்றுங்க. எந்தெந்த வீடுகளுக்குள்ள ஜபம் இல்லையோ, குடும்ப ஜபம் இல்லையோ, அந்தந்த வீடுகளுக்குள்ள குடும்ப ஜபங்கள், தனி ஜபங்கள் உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சொல்லும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே. ஆவியானவரே ஜபாவினால் நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிற சேனை எழுப்புங்க. ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்துல ஜெபிக்கிற சேனை எழும்படும். ஓ ராகா தாரா பிராகா போல போரே மாமா ரே பாதாரா ஷேப்ராபா. தேசத்திற்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற சேனைகள் எழும்படும், இன்னும் எழும்படும். தொடர்ந்து மதவாதத்துக்கு எதிராக நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு மதவாதங்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. வேரோடு அழியணும், முற்றிலும் அழிக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். குறிப்பா உத்தரப்பிரதேசல மதவாதம் அதிகமா இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால் மதவாதங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு வருது. ஆமே, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ராபா லாபா மதவாதம் இருக்கவே கூடாது. தேசம் ஒற்றுமை, ஒற்றுமை விளங்கணும். ஆமே. இன்னைக்கு அங்க உத்தரப்பிரதேசம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அங்க கடைகளுக்கெல்லாம் அவங்க பேர் தான் வைக்கணும். ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் வச்சா அந்த கடைக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லிடலாம், அதுக்காக அப்படி. ஆனா அதை எதிர்த்து இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் ஒரு மனமா போராடுறாங்க. எனவே இன்னைக்கு மதவாதங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நம்ம தேசம். ஓ நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் தேசத்திற்காக அவர் சிந்தி இருக்கிறார். தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற மதவாதம் வேரோடு அழியட்டும், 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 அழியட்டும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும், ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வெறிகள், மத வெறிகள், இன வெறிகள் அழிக்கப்படட்டும். எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் 2 டம்ளர் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள ஒழியணும். இன்னைக்கு ஜாதி வெறிகள், மத வெறிகள் ஒழியட்டும், ஒழியட்டும், ஒழியட்டும். ஆண் பெண் என்ற அந்த வெறிகள் ஒழியட்டும். ரபா ரபா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரபா 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 தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். ரபா 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 ஓ ரபா 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 ஓ ரபா 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 ரபா. பெண்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ தேசத்தின் பெண்களுக்காக ஜெபம் பண்றோம். அப்பா, பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். ஒரு பெண் இரவுல தனியா நடந்து போற அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கள் தேசத்துல வரட்டும். எல்லா ஆபத்துகள் கடந்து போட்டும். எல்லா வேசித்தன ஆவிகள், இச்சை நாவிகள், கொலைவெறி நாவிகள், பாலியர் கூட்டு, அப்பா கூட்டு பாலியர் அப்படிப்பட்ட உண்டு பண்ற அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியெல்லாம் எரியட்டும். எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். கொலை, கொள்ளை, விபச்சார, வேசித்தனம், ஓரின சேர்க்கை இப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்துல மாறட்டும், ஒழியட்டும். இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். குடி,
கஞ்சா அப்படிப்பட்ட காரியங்கள்ல மாறட்டும். லஞ்சம் இல்லாத தேசமா, ஊழல் இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். கேஸ் விலை, பெட்ரோல் விலை, கரண்ட் விலை எல்லாம் குறையட்டும். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கிறோம், செழிக்கட்டும். தேசம் எங்கும் சுவிசேஷ நதி பாயட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். அறிவிக்கப்படாத இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபா ராகாபா ராபாலாபா ரேபா ராகாபா எரியட்டோ ரபா ராபா. அநேக ஊழியர்கள் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். ஜெபசேனை, துதி சேனை எழும்பட்டும். பிரமாணத்தை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா சொல்லுமா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்ய மாட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று ஒவ்வொருவரையும் அன்பினால் நிரப்புங்கப்பா. கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்பு வெளிப்படணும். அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. லவ் அனாயிண்டிங். ஓ ரபரபா ரபலா ப்ரோ ரபரபரி பரபலா ப்ரோபலா இஸ் கிரேட். ரபரபா ரபலா ப்ரோ கபரபெதெதெதெதெ. அல்லத்துங்க அப்படியே அந்நிய பாஷையில் அன்பின் அபிஷேகம். ரபரபா ரபா. தேவன் மேல் அன்பு, மனிதர்கள் மேல் அன்பு. 2 பிரமாணம். ஓ இதுதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவி அருளும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஆராதித்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. எல்லா மகிமை உமக்கே இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவரும் இனிய அன்பினிலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அனைவருக்கும் உங்களுடைய அன்பினிலே வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் நெத்தபரால் பெண்கள் கொடுத்துக்கு அன்போடு இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வருகின்றேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தபரால் பெண்கள் கூட்டம் நடைபெறும். இதில் தொடர்ந்து நம்ம ரோமர்கள் நிறுவத்தை அப்போ போல் ரோமர்கள் நிறுவத்தை நம் தியானிக்கிறத நமக்கு கருவி கொடுத்தார். சென்ற வாரம் 12ஆம் அதிகாரத்தை சில வசனங்களை நாம் தியானித்தும், இந்த நாளிலும் மற்ற வசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிப்போம். வேத புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய தலைக்கல்லாகிய மூளைக்கல்லின் மேலே இந்த சபை, கடைசி கால சபை கட்டப்பட்டு வருகிறது. நாம் எல்லோருமே ஒவ்வொரு அவயவங்கள், ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு உறுப்புகள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்துள்ளார். எல்லாருக்கும் 10 விரலும் ஒரே மாதிரி இல்லாதது போல. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரே அழைப்பல்ல, ஒரே ஊழியமல்ல, ஒரே வரங்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எல்லோருக்கும் வேறு வேறு தொழில்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் 4ஆம் வசனம், நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் ஒரே பாடியில வேற வேறு பார்ட்ஸ் இருக்குது. அதே போல எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில், எல்லா பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு தொழில், ஒரே தொழில் கிடையாது. ஒவ்வொன்று ஒவ்வொரு வேலையை பார்க்கும். அதே போல அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கும் அவயவங்கள். ஹல்லேலூயா. அவர் தான் தலை. அவர் கீழே நம்ம இசையை கூட்டப்பட்டு கணக்கால் நம்ம நரம்பெல்லாம் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு ஹல்லேலூயா நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அவயங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு வரங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் மற்ற ஊழியங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. அதுவும் கிறிஸ்தின் அவயவங்கள் என்று எண்ண வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை இந்த கடைசி காலங்களிலே அநேக இன்றைக்கு இல்லை. தன்னுடைய ஊழியம் பெஸ்ட்டு, தான் செய்கிறது மாத்திரம்தான் சரி, தான் பேசுகிறது சரி என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட
உங்களில் எவன் பெரியவன் என்று ஆண்டு சொன்னாரு. நீ முதல்ல உன்னை தாழ்த்து, நீ உன்னை பணிவிடைக்கான காண்பி, மற்றவர்கள் நீ தாழ்மைப்பட்டாதான் நீ வேண்டாம் என்று ஆண்டு சொன்னார். ஆனா இன்றைக்கு தன்னை பெரியன காட்ட வேண்டும், தன் ஊழியத்தை பிரபலப்படுத்த வேண்டும், பெரிய பெரிய ஊழியமாக காட்ட வேண்டும் என்ற முனைப்பு தவிர பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தினால் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரங்கள் என்று அப்படிப்பட்ட அநேக மக்கள் வந்தால், வெளியே பிரபலமானால், இப்படிப்பட்ட ஒரு நிறைய அடையாளங்களை இன்னைக்கு கடைசி காலத்தை அப்படி நியமித்து விட்டார்கள். அநேக கூட்டம் நடத்தினால், அநேக பெரிய பெரிய மீட்டிங்ஸ் மக்கள் கூட்டமாக வந்தால் அதுதான் பெரிய ஊழியம் என்று. ஆனால் ஆணுடைய பார்வையில அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவரோடு கூட நேசமாகி இன்பமாகி அவரோடு யார் உருவாடுறாங்களோ அவங்க செய்கிற ஊழியமே அவர் முன்னாள் கனப்பட்டப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் மூளைகள், நாம் எல்லாரும் ஒரே சரீரம், பல பல அவயவங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. ஹல்லேலூயா. ஒருத்தர் ஆண்டவர் மிஷன் அழைத்தா, ஒருத்தர் ப்ராஃபட் அழைப்பாரு, ஒருத்தர் போதகர்கள், அதே போல இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷர்கள் தனியாக, அப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டு ஒவ்வொரு வரங்கள். அவங்கவுங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே சென்று நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஊழியத்திலே கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய முயற்சியெல்லாம் ஆண்டுடைய கிருபையினால், என்னுடைய தாளந்தால், அவருடைய ஞானத்தினால் நான் நிறைந்து ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியுமோ என் முழு மனதோட, என் முழு ஆவியோட, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, நம்ம அன்பு செலுத்த வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கென்று நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களும், எல்லா முயற்சி, எல்லா ஊழியங்களும் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. மனுஷர் பார்வையில சிறியது பெரியது என்று மனிதர்கள் பிரிப்பாங்க. அது மனுஷங்க உண்டாக்குன வேற்றுமைகள், அடையாளங்கள். ஆனால் ஆண்டவர் யாரையுமே அப்படி பிரிச்சு பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் தன்னை தொழுதுகளை யாருக்குமே அவர் ஐஸ்வர்ய சம்பளர், கிருபையின் ஐஸ்வர்ய சம்பளர், இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பளர், தமிழத்தில் வருகின்ற ஒருவனு கூட அவர் விரும்பியாக தள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை படிச்சு 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 ஜெபித்து ஒவ்வொரு ஊழியங்களையும், ஒரு சின்ன டிராக்ஸ் கொடுக்குற ஊழியமோ, வெளியே போய் தெருவா பிரசங்கம் பண்ணிக்கிற ஊழியமா, இல்ல மேலே தவிர கன்வென்ஷன் கூட்டமா, டிவியில ஊழியமா, யூடியூப் ஊழியமா, பத்திரிகை ஊழியமா, ஏதோ ஒரு வாலிபர் ஊழியமா, ஒரு சின்ன பிள்ளைங்க மத்தியில் நீங்க நடத்துறீங்களா, ஒரு 10 பிள்ளைங்களா நடத்துறீங்களா, அதுவும் ஊழியம். ஹல்லேலூயா. எது செய்தாலும் அதே போல உடன் பணிவிடைக்காக என்று ஊழியம் உண்டு. சபைக்கு தேவையான காரியங்களை செய்கிறது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது. ஹல்லேலூயா. கூட்டங்கள் நடத்த எல்லாம் ஆயத்தங்கள் செய்கிறது, அது ஒரு மிகப்பெரிய ஊழியம். அது கூட நான் இதுதானே செய்கிறேன் என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டு பார்வையில எல்லாமே கனம் பெற்ற ஊழியர்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் இன்னைக்கு பிரித்து பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் எந்த பிரிவினையுமே எந்த சபையில எந்த ஊழியத்திலையும் கொடுக்கவில்லை. ஒரு ஊழியம் பெருசு, தீர்க்க ஊழியம் தான் பெருசு, போதக ஊழியம் சிறுசுல, அதே போல போதக ஊழியம் தான் பெருசு, தீர்க்க ஊழியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் யார்கிட்டையுமே எங்குமே சொல்லவில்லை. ஆண்டவர் தன்னுடைய சரீரமாக, நான் தலை, நீங்களாம் என்னுடைய உடம்பு என்றுதான் பார்க்கிறாரே தவிர, அதே போல கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இன்னைக்கு நம்ம அனைவருக்கு காணப்பட வேண்டும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி அவர் நமக்கு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைக்கும் பொழுதே, தாயின் கரையில் உருவாகும் முன்னே இவர்கள் இப்படி என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு. நான் உன் தாயின் கருவிலே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை அழைத்தேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நீ விளங்குவாயா என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் அவங்களோட கிட்ட பேசி அந்த வசனத்தை கொடுத்து அவங்கவுங்களுக்கு என்ன அழைப்பு என்று அவங்களுக்கு காண்பித்து அவங்க நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே, ஹல்லேலூயா, இந்த உலகம் தோன்றிலிருந்து இன்று வரை, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள முதலாவது தன் திட்டத்தை எழுதுவார், படைப்பார். ஹல்லேலூயா.
அவங்க வளர வளர அந்த தேவ திட்டத்தோடு கூட இணைந்து போகும்பொழுது பரலோகம் அவங்களுக்கு நியமித்த அந்த திட்டத்தை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு கொண்டு அதுக்கு ஏற்றார் அனைவர் நடத்துவார்கள் இல்லையா. ஆனா அவங்க ஆண்டுக்கு பிடிக்காம ஆண்டு திட்டத்தை அறியாம வழி விலகி போகும் பொழுது ஆண்டு தன்னை திட்டத்துக்கு வரும்படியாக அவங்க எப்படியாவது மோல்டு பண்ணி கொண்டே இருப்பார், அழைத்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா. அவங்க ஆண்டோடு விலகி போக 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 தான் பரலோகத்து திட்டம் அவங்க விட்டு விலகி போகுமே தவிர ஆண்டோட நீங்க நெருங்க நெருங்க நீங்க சரியான பாதையில நடக்கிறீங்க என்பதை ஆண்டு உங்களோட கூட ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கும் பொழுது உங்களோட கூட பேசுவார், உணர்த்துவார், கற்றுக் கொடுப்பார் இல்லையா. நீங்க சரியான பாதை நடக்கும் பொழுது கிறிஸ்தனாய் நாம் வாழ நினைக்கும் போது நமக்கு உபத்திரங்கள் உண்டாகும், யாகலம் உண்டாகும், பாடு வரும். பாடே பிரச்சனையே வாங்க வாழ்க்கை இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா. ஒவ்வொரு நாளும் நமக்கு சிக்ஷைகள் வரும், வேதனை வரும், நெருக்கம் கண்ணீர் வரும். கண்ணீரே இல்லாத வாழ்க்கை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. வியாதி இல்லாத வேதனை இல்லாத வாழ்க்கை என்று கிடையாது. ஆனால் அது வந்தாலும் நமக்கு கர்த்தர் இல்லையா, அதுலேருந்து நம்ம எழுந்திருக்க திரும்ப ஓட திரும்ப கர்த்தர் நம்மை பலப்பட்டால் இல்லையா. நம்ம செய்கின்ற ஊழியத்தை சரியாக செய்ய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியத்துல வளர வளர இல்லையா, அந்த ஊழியங்கள் வளர வளர கிருபை பெருகும். அதே போல அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு நம்ம சென்று கொண்டு இருப்போம் இல்லையா. எப்படி உலக பிரகமான கல்வியில முதலாவது ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்று போய்கொண்டு இருக்காங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே முதலாவது அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து அவங்க ஆண்டவரோடு கூட இணைய உறவாட அவங்க ஊழியம் செய்ய சின்ன ஊழியங்கள் அது பெரிய அளவில் மாறும். கிருபை கொடும், வரங்கள் கொடும், வல்லமை கொடும். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த படிநிலைக்கு அடுத்தடுத்த மண்டலங்களை நம்ம செல்ல வேண்டும் இல்லையா. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்க. நான் எதற்கென்று அழைக்கப்பட்டேன் என்று அதில் நீங்க உறுதியாக நிற்கும் பொழுது ஆண்டு உங்களை அடுத்தடுத்து தன்னுடைய படிநிலைக்கு உங்களை அழைத்து கொண்டே செல்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றைக்குமே முடிவு என்று எதுவுமே கிடையவே கிடையாது. ஜெபத்திற்கு முடிவு, வேதாசம் வாசிப்புக்கு முடிவு, வரங்களுக்கு முடிவு, வல்லமைக்கு முடிவு என்று எதுவுமே கிடையாது. ஆனா பவுல் கொரிந்தியர் சொல்லும் போது அந்நிய பாஷைகளும் தீர்க்கதரிசனம் ஒளிந்தவோ ஆனால் அன்பு ஒழியாது. அந்த வார்த்தைக்கு நீங்க தவறாக அநேகமே அர்த்தம் சொல்றாங்க. எப்பொழுது அது முடிந்து போகும் என்றால் ஆண்டுடைய வருகைக்கு பின்பதாக இந்த பூமியிலே ஆண்டுடைய ஆவியானவர் இருக்க மாட்டார், அவருடைய சபை இருக்காது, அவருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அப்பொழுது வருகை வரதான் இப்பொழுது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள், அந்நிய பாஷையின் அடையாளம் எல்லாமே சொல்லப்பட்ட எல்லாமே அதற்கு முன்பதாக வரை. அதுக்கப்புறம் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ள பிற்பாடு நம்ம பரலோகத்துக்கு போய் அங்க அவரோட கூட நம்ம கல்யாணம் இருந்த பங்கு பெறும் மலையிலையா ஆண்டோட கூட நம்ம வாழ வேண்டும். அதுக்கு பின்பதாக தீர்க்கதரிசன கிரியை செய்யாது, அது தேவையில்லை. ஏன்னா நம்ம அவரோட கூட வாழ போகிறோம். ஆனா ஆண்டோட கூட நம்ம அன்பு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இயேசுவோடு கூட உள்ள நம்முடைய அன்பு, அவரோடு கூட உள்ள அந்த அன்பு நித்திய காலமாக அவரோடு கூட நம்ம வாழ போயிட்டு அந்த அன்பு நிலைத்திருக்க, அதுதான் உண்மையான அர்த்தம் இல்லையா. அதை தவறாக இன்னைக்கு இப்ப சொல்றாங்க. எந்த வரத்துக்கும் பூமியில முடிவு என்பதே கிடையாது. ஆண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றாள் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை இந்த எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கும். வரைக்கு பின்பதாக தான் இந்த பூமியிலே அதுக்கு சாட்சி வரும். அதுவரை இந்த வார்த்தைக்கும் வல்லமைக்கும் ஊழியத்துக்கும் வரணும் முடிவு கிடையாது இல்லையா. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே பெருகுங்கள் அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க வரம் கொடுத்தா அதுல பெருக. ஆரம்பத்துல காணப்பட்ட தீர்க்க சவரத்திலே நிலை நிற்காமல் முதலாவது அந்நிய பாஷை வரும், அதுக்கு பின்பதாக தீர்க்க வார்த்தை வரும், அதுக்கு பின்பதாக ஆண்டு ஒவ்வொரு அந்த 9 வரங்களும் உங்கள் தீர்க்க சாரத்தில் கிரியை செய்வார். ஜெபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், மன்றாட வைப்பார், விண்ணப்பிக்க வைப்பார். அதே போல தேசங்களை குறித்து வெளிப்பட வைப்பார். தேசம் அழைக்கிற பல ரகசியங்களே உங்களுக்கு வெளிப்பட்டார். அடுத்தடுத்த படையில கட்டவங்களே கொண்டு செல்வார்கள் இல்லையா. உங்களை தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்கள் விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டதாக சொல்ல கடவுள். முதலாவது ஆவில கர்த்தர் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கும் பொழுது தீர்க்கதரிசனம் பேசும் பொழுது மாம்சம் ஆவியம் ஒன்று இணைய வேண்டும் அல்லேலூயா. ஆண்டுக்கு எதிராக நம்ம எந்த நினைவும் கொள்ளக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே நீங்கள் 1000 மடங்கு பெருகுகள் என்று ஆண்டு சொல்லும் போது உள்ள மாம்சத்துல நான் எப்படி பெருகு என்று நினைக்காம விசுவாச பிரமாணத்துக்கு என்றதாக அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் விசுவாச வரத்தோடு கூட இணைந்தது. விசுவாச வரம் இருந்தால் மாத்திரமே ஒரு பிறை குடலை பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்லாரு, நான் இந்த குடனை சுத்தமாக்க போறேன் என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா. அது தீர்க்கதரிசனம். நீ சுகமாவே நீ பார்வையடைவா என்று ஆண்டு சொல்லும் பொழுது நமக்குள்ள உள்ள அந்த வரம் விசுவாச வரத்தோடு நம்ம இருக்கும் பொழுது
நாம் நினைக்க வேண்டும், இவன் சுஸ்தமாவான், இவள் சுஸ்தமாவாள், இந்த வியாதி ஆண்டு வல்லமையால் சுஸ்தமாகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய தீர்க்கதரிசனத்தை செய்ய வேண்டும். அதே போல ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும், நீங்க நிலைத்திருந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. போதிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க என்ன ஊழியம் செய்கிறீங்க என்பதை நீங்கள் ஆழமாக நிலைத்து வாங்க வேண்டும். அல்லேலூயா. அழைத்த அழைப்புல நீங்க உறுதியாக நிற்க வேண்டும். என ஆண்டு எதுக்கென்று அழைத்தார், நான் இதுல செய்வேன் என்று மனிதர்கள் நீங்க வளர வளர உங்களுக்கு புகழ், கனம், மேன்மை வர வர, ஐஸ்வர்யம் பெருக பெருக, ஒரு ஊழியம் வளர்ந்து பெருகும் பொழுது அந்த பணத்தின் நிமித்தமாக, அந்த புகழ் நிமித்தமாக, அந்த மேன்மை நிமித்தமாக பல நண்பர்கள் நம்மோட கூட இணைவார்கள். அவங்க வளர வளர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சிந்தையில தோன்ற மாதிரி சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஒரு நாளும் எப்பேற்பட்ட நிலையில சென்றாலுமே மனுஷங்களுடைய ஐடியாஸ்க்கு நாம் என்ன சொல்ல செவி சாய்க்க கூடாது. அதை கேட்டுக்கிட்டு சரி என்று சொல்லலாம். அதை எதிர்த்து விவாதிக்கணும், தர்க்கம் பண்ண வேண்டாம். என்றால் அவர்களோடு கூட நம்ம என்ன செய்யணும், ஐக்கியப்பட்டு தான் ஊழியத்தை இணைந்து கட்ட வேண்டும். மலையிலே அப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவை. ஆனால் அவங்களுடைய ஆலோசனையின்படி கேட்டு கேட்டு அவங்க நிறைய காணிக்க கொடுக்காங்க, ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்க தேவை என்று அப்படி நினைக்காம அந்த நபரை அவங்களுக்கு கொடுத்த கர்த்தரை நினைச்சுன்னு உயர்த்தணும், துதிக்கணும். ஆண்டு ஆலோசனையின்படி நடக்க வேணும். இல்லையா? யோசபாத் ராஜா ஊழியம் செய்தான், ஆண்டுக்கு பிரியமா ரொம்ப நடக்கான். 40 வருஷம் ஆளுகை செய்தான். அவனுடைய அதிகாரத்தின் நாட்களே, அவனுடைய ஆளுமை நாட்களே, அவனுடைய நாட்களே யுத்தம் செய்யக்கூட யாருக்குமே பயம். ஆண்டுனால் உண்டான பயங்கரம். அந்த எதிரி எல்லா நாட்களும் எல்லா ராஜாக்களும் யுத்தம் செய்ய வராதபடி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். ஆனால் அவர் தனக்கு மிகப்பெரிய செல்வம், கனம், ஒரு நல்ல புகழ் வந்த பிற்பாடு ஆண்டுக்கு பிடிக்காத ஆகாப் ராஜா கூடவே சம்பந்தங்கிறது அவருடைய ஜீவனுக்கு நஷ்டம் வர பார்த்தது. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு அனுசரிந்து அவர் முன் செய்த எல்லா நல்ல கிரையை பார்த்து அவருடைய ஜீவனை திரும்ப கொடுக்காரு. அதுக்கு முன்னதாக யுத்தம் வருது, அதுலேயும் ஆண்டு ஜெயம் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஆனால் கடைசி நாட்கள் அவருக்கு வியாதினால அவர் வழி விலகி போய் ஆண்டரை தேடாம அவர் மற்ற மனிதர்களை தேடி தேடி கடைசி காலங்களில் விழுந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நம்ம அழைத்த அழைப்பை நம்ம நினைக்க வேண்டும். எப்படி நம்மளை அழைத்தாரோ ஆண்டோர் நம்மை தேடி அழைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எந்த மனுஷன் நம்மளை அழைக்கல, எந்த மனுஷன் நமக்கு கிருபை கொடுக்கல, எந்த மனுஷன் நமக்கு வரங்கள் கொடுக்கல, நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தவிர ஹல்லேலூயா நமக்கு பிரசங்கம் என்ற கிருபை கொடுக்கிறது அவரு, நமக்கு ஊழியம் என்ற கிருபை கொடுக்கிற அவரு ஹல்லேலூயா, நமக்கு போதிக்கின்ற கிருபை கொடுக்கிறது அவரு, நமக்கு தீர்க்க வரமோ போத குலியமோ கண்காணி மூலியமோ எல்லாத்துக்கும் ஞான கிருபை இயேசு கிறிஸ்து தான் கொடுக்காரு. ஹல்லேலூயா. அவர் நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியான நம்மை எல்லா சத்தியத்துக்கும் நம்ம நடத்தினார். அவர் நமக்குள்ள இல்லாவிட்டால் நாமளும் உலகப்பிரமான ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போல இருப்போம் என்பதை நம்ம உணர்ந்து நாம் அதில் நிலைத்திருந்து கற்றக்கன்றி கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி சொல்கிறவன் இன்னும் நீங்க புத்தி சொல்லுவல, தரித்திருந்து நீங்க புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் இருந்து விழுந்து கிடந்து ஆண்டவரே நான் இந்த மனுஷனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நபர்களும் வரும்பொழுது புத்தி சொல்ல. இன்றைக்கு எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் கண்டிப்பாக ஆலோசனை கேட்க ஜனங்கள் நேரில் வருவாங்க. அதே போல் ஃபோனில் அநேகமற்ற ஆலோசனை கேட்பாங்க. எல்லா கருத்துலையும் ஊழியக்காரங்களை கேட்டு செய்யணும் என்ற ஒரு தாட் இன்னைக்கு விசுவாசத்துக்கு உண்டாயிருக்குது. நாம் அதில் நம்முடைய ஒரு நாளும் மாம்ச சிந்தையில சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் ஜெபிக்கணும் ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யும் பொழுதும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட மாம்சத்தில் வரக்கூடாது, நீங்க என்னை முற்றிலுமாக ஆளுகை செய்ய என்று ஒவ்வொரு ஜெபத்திலையும் நான் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. எந்த வார்த்தை நம்ம செய்யாம வரவே கூடாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை 2-3 சொன்ன பிறகுதான் உறுதியான பிறகுதான் ஹல்லேலூயா அந்த வார்த்தையின் வாயிலே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இணைந்து வேண்டும். அப்படிப்பட்ட புத்தி சொல்கிற நீங்கள் ஹல்லேலூயா, பிறருக்கு புத்தி சொல்கிற நீங்கள் அதை தரித்திருக்க வேண்டும். ஆலோசனை பெற்று ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பார், நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்க கூடாது. எப்பொழுதுமே
ஒரு மனிதர்கள் உங்கள்கிட்ட ஆலோசனை பெற வந்தால், ஆண்டவரே நீராக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க, இந்த மனுஷனுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க என்று நாம் கேட்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் நமக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் காண்பிப்பார். அதற்கு ஏற்ற பிரச்சனையும் காண்பித்து, பிரச்சனைக்கு ஏற்ற யோசேப்பு கொடுத்த மாதிரி, தானியேலுக்கு கொடுத்த மாதிரி சொப்பனத்தையும் காண்பிப்பார், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் காண்பார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவங்க எப்படி நடக்க வேண்டும் என்று அந்த வழியும் காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஆண்டவர் கூட நீங்கள் சரியாய் நிலைத்திருங்க, தரித்திருங்க. ஹல்லேலூயா, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவுள். ஹல்லேலூயா, உங்களை ஆண்டவர் மற்றவங்களுக்காக அநேகர் உதவி செய்ய தாராள குணத்தோடு, உதாரத்துவ குணத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண, நன்மையில கொடுக்க அப்படிப்பட்ட அழைப்பு அழைத்தாரா. ஹல்லேலூயா, பிறருக்கு உதவி செய்யும் மூலியமும் ஒரு ஊழியம் தான். ஹல்லேலூயா, பிறருக்கு பசித்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, ஆடை இல்லாருக்கு, வீடு இல்லாருக்கு, இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட மறைவாக செய்கிறாங்க. அநேகர் தன் பிரபலமாக வேண்டும் என்று தன் முகத்தை காண்பித்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோஸ்லையும் போடுறாங்க. ஆனால் சிலர் தாங்கள் செய்கிறத வலதுகை செய்கிறத இடதுகை அறியாமல் இருக்கிறபடி அநேகர் மறைவாக இருந்து செய்கிறாங்க. ஹல்லேலூயா, கற்றவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஊழியங்கள் ஆண்களுக்கு உண்டா, அதுவும் ஒரு ஊழியம் என்று நினைத்து வஞ்சனை இல்லாமல், வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், முதியோர், சிறு பிள்ளைங்க, கைவிடப்பட்டவங்க, கேன்சர் பேஷண்ட் என்று வித்தியாசமாக்காம எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். இல்லையா, இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டன, அனாதை இல்லங்கள் பெருகிவிட்டன. அநேக ஐஸ்வர்யவான்கள் ஹல்லேலூயா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தனக்கு மாத்திரம் செலவழிக்காமல் இப்படிப்பட்ட அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும், அதே போல தெருவில் நடமாடின எத்தனை மிருக ஜீவங்கள் ஒருவேளை உணவின்றி அது அலையுது, அப்படிப்பட்ட ஜீவனுக்கு என்ன செய்யணும், உணவளிக்க வேண்டும். ஹல்லேலூயா, கட்ட அதை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த சிறியல் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலோ அதை அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறைவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றார். உங்களால் திருப்பி செலுத்த முடியாது. ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், நீ விருந்து செய்யும் பொழுது உனக்கு திருப்பி செய்யக்கூடிய, உனக்கு நீங்கள் 100 கொடுத்தா அவங்க 200 கொடுப்பாங்க என்று, இவங்களுக்கு 1000 நீங்கள் மொய் வைக்க, எனக்கு 2000 கொடுப்பாங்க, நான் இவன் பிள்ளைக்கு இன்றைக்கு மோதிரம் எடுத்து கொடுத்துருக்கேன், கல்யாணத்துக்கு செயின் போட்டிருக்கேன், என் பிள்ளைக்கு அவன் இப்படி செய்வான் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தையோடு கூட நாம் இருக்காமல், ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார் பைபிளில், அப்படியோட சிந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாத ஓனரையும் குருடரையும் சப்பானையும் நீங்கள் அலைங்க, அப்பொழுது நீங்கள் பலவத்தில் பெரியவனாக இருப்பீங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட கட்டளை இன்றைக்கு யார் கை கொண்டா யோசித்து பாருங்க. இன்றைக்கு பிச்சைக்கார கூட்டம் கல்யாண வீட்டில் புகுந்து அவங்க அழித்து தான் தருத்துவாங்க தவிர அப்படிப்பட்ட உள்ளம் இன்றைக்கு அனைவருக்கு இல்லை. ஹல்லேலூயா, நாம் விருந்து செய்யும்போது அப்படிப்பட்டவர்களை அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, நமக்கு திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது அது நம்மை படைத்த கர்த்தருக்கு, கடவுளுக்கே நாம் கொடுக்கின்றோம். கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வைத்து அதை திரும்ப கண்டிப்பாக கட்ட கொடுப்பார். ஹல்லேலூயா, நீங்கள் ஒரு ஏழை கொடுக்கின்ற எல்லா காரியமும் அங்கே ஒரு சமத்தை சேர்க்கட்டும், உங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஏழைக்கு ஆண்டு செய்யும் பொழுது இந்த சிறியல் ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்க பார்க்கணும். உன் களத்தில் எந்திரங்கள், அதாவது கிரைண்டர்களை கட்டி உன்னை சமுத்திரத்தை அடியில் ஆழ்த்துது, அது எளிது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, இந்த சிறியல் நீங்கள் ஒருவனுக்கு நீங்கள் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், அதே போல் தீமை செய்தால் தீமை கிடைக்கும். நாம் வஞ்சனை இல்லாமல் என்ன செய்யணுமா, ஷேர் பண்ண வேண்டும். அதே போல் முதலாளியாக உங்களை ஆண்டு அழைத்தார், உங்களுக்கு கீழே அநேகர் பணிபுரிந்தால் நீங்கள் என்ன செய்யணுமா, ஜாக்கிரதை இருந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்களை ஒரே மனதோடு ஒரே நேசமாக நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, வேலை பார்க்குறதுக்குள்ள எந்த பாகுபாடு வித்தியாசம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஒருவனுக்கு ஒரு மாதிரியாக மற்றவனுக்கு வேறமாக நீங்கள் செய்யக்கூடாது. எல்லாரையுமே நேசிக்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவர் தான் உண்மையான முதலாளி, அவர் தான் எல்லா ஆளுமைகள் அதிகாரங்கள் இருக்கிறது. அவருடைய ஆளுமை அது நித்திய காலமாக மாறாது, அவருடைய ராஜ முடிவில்லாதது. அவர் ஒருவரே அவர் தலைமுறை தலைமுறைக்கு ஆளுகையை செய்கின்றார். அவருடைய ஆளுமை மாறாது. அவரே உண்மையான எஜமான் என்று உணர்ந்து, உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கார் என்று உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஜாக்கிரதையாக செய்யுங்கள். ஹல்லேலூயா, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா, பிறருக்கு நீங்கள் இரக்கம் காட்டும் பொழுது, நான் இது ஏன் செய்யணும், எனக்கு செஞ்சால் எனக்கு என்ன நன்மை, எனக்கு இதில் செஞ்சனால எனக்கு ஒன்று நன்மை கிடைக்கிறேன் என்று அப்படி நீங்கள் நினைக்காம, ஹல்லேலூயா, உற்சாகத்துடனே இது கர்த்தர் நீ இந்த கதை செய்தார், அவருடைய கிருபையினால் நான் இதை செய்கிறேன். ஹல்லேலூயா, அவர் எனக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நீங்கள் உற்சாகத்தோடு கூட இரக்கம் செய்யுங்க. உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக.
தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. உங்க அன்பு ஒரு நாளுமே மாய்மாலமான அன்பாக இருக்கக்கூடாது. உண்மையாக யார் மேலே அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்க கண்ணில் படுகிற யார் கண்ணில் பட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய திராணி தெம்பு இருக்கும்போது, உங்களுக்கு அதுக்கான சமய சூழ்நிலை இருக்கும்போது, ஹல்லேலூயா, அதை உதவி செய்யாமல் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு திராணி இருந்து நம்ம நன்மை செய்ய போனால் நம்ம வீட்டை விட்டு பாவம் நீங்காது என்று தான் சொல்லிடுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த திராணி தெம்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை சமயம் சந்தர்ப்பம் வாயத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அல்லேலூயா. தானந்தரம் செய்ய மறாதிருங்கள், நன்மை செய்ய மறாதிருங்கள். பவுல் தன்னை நிறுவனங்களில் எழுதுகின்றார். அல்லேலூயா. ஆண்டு இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில் அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார். தன்னிடம் வருகின்ற எல்லா வியாதியஸ்தரையும் அவர் மனது உருகி அவர் இரக்கமாகி எல்லாரையும் நினைச்சுதான் சுத்தமாக்கிறார். அதே போல நம்ம எல்லாரையுமே வேறுபாடு பார்க்காம எல்லாருமே நம்மால் முடிந்த அளவு நமக்கு இருக்கின்ற பணத்துல, ஐசத்துல, நம்முடைய அந்தஸ்துல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலக பெரும் பணக்கார கோடீஸ்வரரான ரத்தன் டாட்டா அவர் தன்னுடைய வாழ்நாட்கள்ல அவர் மிகப்பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரர். அல்லேலூயா. அதானி அம்பானி விட அவருடைய செல்வாக்கு, அவருடைய வருமானம், அவருடைய சொத்து மிக பல லட்சம் கோடி. அல்லேலூயா. ஆனால் அதை எல்லாமே தன்னுடைய வருமானத்தை 70% ஏழைகளுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் அவர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. மீனாக மற்ற அந்த கோடீஸ்வரர்கள் போல இந்தியாவில் உள்ள மற்ற கோடீஸ்வரர்கள் இன்றைக்கு பணத்தை தண்ணீர் போல அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இன்றைக்கு ஒரு கல்யாண கார்டு மாத்திரமே 2 லட்சத்துக்கு செலவு செய்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தூர போடுறாங்க. அதுக்கு அவ்வளோ செலவு. அவங்க உடுத்தின உடை பல கோடி, 16 கோடின்னு நாங்கள். அப்படிப்பட்ட தன்னை பிரபலப்பட்ட வேண்டும் என்று இப்படிப்பட்ட பல காரியங்கள் செய்து ஏழைகளுக்கு ஒரு நேரம் ஒன்றும் இல்லாமல் அவங்க வசிக்கின்ற அந்த மும்பையில் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல், வாழையிட இல்லாமல் அவங்க இன்னைக்கு வசிக்கிறாங்க. மும்பை நிறைய ஏழைகள் உள்ள பட்டணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இறக்கம் செய்யாமல் அவங்களுக்கு நினைச்சா வீடு கட்டி கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையை தரத்தை உயர்த்தலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு தன்னை உயர்த்த தன்னை பிரபலப்பட்ட செய்கிறாங்க. அப்படிப்பட சிந்தை இல்லாமல் அல்லேலூயா ஒரு நல்ல நபரான அந்த ரத்தன் டாட்டா போல அல்லேலூயா தன்னுடைய பணத்தை அவர் ரட்சிக்கப்பட்டவரா ஆண்டு ஏற்றுக்கொண்டவரான்னு தெரியல, ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சிந்தை ஆண்டு கொடுத்ததால் அல்லேலூயா அவர் தன்னுடைய வருமானத்தை இன்றைக்கு ஏழை கொடுத்துக்கின்றார். அல்லேலூயா. கண்டிப்பாக பலத்தாக இருக்கும், பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாயம் இல்லாமல் நாம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் பிறரை அற்பமாக எண்ணாதபடிக்கு அல்லேலூயா இப்படிப்பட்ட இந்த சிறியோரில் நீங்கள் ஒருவனையுமே அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். ஏனெனில் அவங்களுடைய தேவதூதர்கள் எப்பொழுதுமே பரமபிதாவின் முகத்தை தரிசித்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நாமம் என்னது? அவர் திக்கற்ற பேரில் தகப்பன். அல்லேலூயா. இளையர்களின் கூக்குரலை கேட்கின்றவர். அவர் விதவிகளுக்கும் தனிமையானுக்கும் வீடு வாசல் ஏற்பட்டு கொடுக்கின்றவர். அவர் கூப்பிட்டு எளியவனுக்கு பதில் கொடுக்கின்றவர். எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு என்று அப்படிப்பட்ட சிந்தையில் உள்ளவங்களும் ஆண்டவர் நேசிக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்டவங்களே தேடி வர மாட்டார். ஆனால் எனக்கு யாருமே இல்லை, உதவி யாரும் இல்லை, எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, அப்பா நீங்க தான் என்று யாரெல்லாம் இன்றைக்கு இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் நேசித்து தேடி வந்து அன்பு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டு வாழ்ந்த நாட்கள்ல அவர் யார் கூட தான் இருந்தாரு? பரிசேயர் சொன்னாங்க, இவன் பாவிகளோட கூட இருக்கின்றான், பாவிகளோட கூட சம்பாஷிக்கின்றான், பாவிகள் வீட்டில் போய் சாப்பிடுறான் என்ன சொன்னாரு? அவங்க அவரை பரியாசம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, பிணியாளில் தான் வயத்தின் தேவை சுகமுள்ளக்கு தேவையில்லை, கெட்டு போனவங்களை ரசிக்க நான் வந்தேன். அப்படிப்பட்ட பாவிகளை நேசிக்க, பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் பாவி நேசிக்க, குஷ்டரோகி நான் நேசிக்கிறேன், வரி வசூல் பண்றவன் நான் நேசிக்கிறேன், அவன் பாவத்தை மாற்ற, அந்த பாவத்தில் வந்த சாவத்தை மாற்ற, அவன் வாழ்க்கையை மாற்ற, அவன் இருளிருந்த வாழ்க்கையை மாற்ற நான் பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. நான் அவர் பிறக்கும் பொழுது ஒரு தாழ்மையான இடத்துல பிறந்தாரு, மாட்டுக்கொட்டு கீழே. அதே போல அவர் வளரும் போது அவர் ஊழியம் செய்யும் பொழுதும் கூட அவர் ஏழைகளோடு கூட தான் இருந்தாரு. அவர் நினைச்சா அவருக்கு அவ்வளவு வல்லமை, அவர் அப்ப செய்த சக்தி அவ்வளவு இருந்துச்சு. அவர் பின்னாடி அவ்வளோ கூட்டமா போனாங்க. அவர் நினைச்சா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐஸ்வர்யன் வீட்டுல சாப்பிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா
அப்படிப்பட்டவங்க வீட்டில் ஆண்டு போகாமல் ஹல்லேலூயா ஏழைகள் வீடு, பாவில் வீடு, அவர் யாரெல்லாம் கூடுறாங்களோ விபச்சார ஸ்திரீ கூட பந்திருக்கன்னு சொல்லி அவரை பேசினாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் அவங்க செஞ்ச நற்கிரியை பார்த்து ஆண்டு அவங்கள ரட்சித்தாரால் இல்லையா. ஆண்டு அப்படிப்பட்ட இதயத்தை தான் பார்ப்பாரால் இல்லையா. அப்படிப்பட்ட அன்போடு கூட மாயம் இல்லாமல் தீமை வெறுத்து நன்மையை பற்றி உணர்ந்தால் இல்லையா. தீமை வெறுக்க வேண்டும், தீமை வெறுப்பதை கருத்துக்கு பயப்படுகின்ற பயமால் இல்லையா. நல்ல காலத்தை நாம் பற்றி கொண்டு வேண்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசிக்க வேண்டும் இல்லையா. பாவிகளை வெறுக்க ஆண்டு சொல்லவே இல்லை ஒரு நாளுமே. பாவிகளை நேசிக்க வேண்டும் இல்லையா. ஆனால் பாவத்தை வெறுக்க வேண்டும். அந்த பாவத்தை ஒவ்வொரு நபர்களும் கொலை செய்த நபர்களை நம்ம ஜெயிலில் போய் கேட்டால் நீங்கள் ஏன் செஞ்சீங்க, எனக்கு ஏன் தெரியல, அவ்வளோ கோபம் திடீர்னது, அவ்வளோ ஆத்திரம் வந்தது, நான் அந்த நேரத்தை என்ன செய்தேன் என்று தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நான் என்ன அறியாமல் நான் கொலை செய்தேன். ஆனால் அதுக்கு பின்பதாக அவங்க கொலை செய்தாங்க எல்லா குற்றவாளிகளும், குற்றம் செய்த எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, அந்த நேரத்தில் நான் செஞ்சேன், ஆனால் அது தப்பு என்று நான் இப்போது உணர்கின்றேன். அவங்க ஆயுள் முழுவதுமே அந்த செய்த தவறை நினைத்து பிசாசு அவங்களை குற்றப்பட்டு அவங்க சிந்தையை கெடுத்து அவங்கள என்னச்சுவான், அவங்கள ஒரு நடைப்பினம் போல ஆற்றி விடணும். ஆனால் நம்ம ரட்சிக்கோட நாம ஹல்லேலூயா அப்படி சரியாம அறியாம தவறு செய்யும்போது ஆண்டவரே என் ரத்தத்தை என் பாவத்தை உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை மன்னிங்க, நான் இதை அறியாம செய்தேன், திரும்ப இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க கிருபை கொடுங்க என்று கேட்கும்போது அவர் நமக்கு அந்த பாவத்தை ஜெயம் கொடுப்பார் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குற்றவாளிகளை நம்ம இராதபடிக்கு ஹல்லேலூயா ஆண்டுடைய சிந்தையோடு கூட இருக்கிறவங்கள அவங்க உள்ளத்துல என்ன செய்வாங்க, நான் செய்த தவறு பாவம் என்பதை அவங்க உணர்வாங்க. ஆனால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். நம்மகிட்ட யாராவது பேச மாட்டாங்களா, நமக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு தவறு செய்த நபர்களும் அவங்க தெரிந்து தவறு செய்வதில்லை, அவங்க அறியாமல் அறிந்தவங்க சூழ்நிலை நிமித்தம் ஏதோ தவறு செய்கிறாங்க. அந்த தவறை கர்த்தர் பார்க்கின்ற மன்னிக்கின்றவங்க. ஒருவன் தன்னுடைய பாவங்களை மறைத்தால் வாழ்வடைய மாட்டானால் அறிக்கை செய்து ஆணுட்ட நான் செய்த தவறு என்ன செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கத்தை பெறுவானால் இல்லையா. அப்படிப்பட்ட இதயத்தை ஆண்டு நேசிக்கின்றார். நாமும் அப்படிப்பட்ட இதயத்தோடு கூட எல்லோரையுமே நாம் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்தை நாம் என்ன செய்யணுமா, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை செய்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உங்களை என்னுடைய வேலைக்காரன் என்று நான் சொல்லலை, நான் எஜமா நீங்க வேலைக்காரன் நான் சொல்லலை. அது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல என் தாசன் என்றால் வேலைக்காரன். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் நம்மை சிநேகிதனாக நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. அதே போல நாமும் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா நமக்கு கீழுள்ள எல்லாருமே சிநேகிதராக சகோதரராக ஹல்லேலூயா நாம் நினைக்க வேண்டும். சகோதர சிநேகத்தை நாம் முந்திக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பட்சமா இருக்க வேண்டும். கனம் பண்ணுகிறதுல நீங்க ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவங்க மற்ற கிறிஸ்தவங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆவிக்குரியவங்க என்ன சொல்லுவாங்க, பிரேஸ் லார்ட் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை சொல்லுவாங்க. அதே போல உலக பிரமாணம் என்ன சொல்லுவாங்க, வணக்கம் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல ஒருவரை நீங்க பார்க்கும் பொழுது அவங்க எதிரியோ அவங்க நண்பனோ அவங்க எப்படிப்பட்டவங்களோ மற்ற ஜாதி இனமோ அவங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை நான் உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்துங்க. அந்த வீட்டில் அந்த வாழ்த்துக்கு அவங்க பாத்தமா இருந்தால் அது அவங்களுக்கு அது செட் ஆனா அது அந்த செட் ஆகும் அந்த ஆசிரியத்துக்கு அவங்க தகுதியாக இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவங்களுக்கு போகும். இல்லை என்றால் அவங்க அதுக்கு தகுதி இல்லை என்றால் நீங்கள் ஆசிரியர் அந்த வார்த்தை அது உங்களுக்கு திரும்ப வரும். இல்லையா என்று அறிந்து நீங்கள் ஆசிரியப்பட்டவங்க என்று நீங்க அறிந்து ஆசீர்வதிங்க. இல்லையா. மற்றவங்க மேல பட்சமா இருங்க, மற்றவங்க கனம் பண்ணுங்க, யாரையும் கனவீனப்பட்டாதீங்க. இல்லையா. ஆண்ட சாயில படிக்கிற மனுஷங்களை கனவீனம் பண்ணும்போது அவர் உங்களை கனவீனப்படுத்துவார். இல்லையா. ஏழை உயர்ந்தான் பெரியவன் தாழ்ந்தன் என்ற வேறுபாடு இல்லாமல் மற்ற எல்லாருமே கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை அறிந்து எல்லாருமே ஒரே மாதிரியாக நேசிங்க. விவசாயம் என்று தள்ளாதீங்கள், பாவி என்று தள்ளாதீங்கள், நோய்வாய்ப்பட்டவங்க இவங்க வியாதியில்லவங்க என்று அவங்களை அர்ப்பம் எண்ணாதீர்கள். எல்லாருமே ஒரே மாதிரியாக நேசிப்போம். ஹல்லேலூயா.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அசதியாயிராமல் அல்லேலூயா ஜாக்கிரதையோடு கூட இருந்து ஆண்டவர் இயேசு வரப்பின்றார். நான் என் ஊழியத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை கடமையை நான் சீக்கிரமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த பிளான் நான் பண்ணுறேன். இன்றைக்கு இந்த கிராமத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு நான் அந்த ஊழியத்தை சரியாக செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டு எனக்கு கொடுத்த இந்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையான சிந்தையோடு நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதுமாக ஒரு காரில் முடப்போது, அந்திக்கு சாட்சி வரப்போது, இயேசு வருகை வரப்போது, அந்த வருகையில் நான் காணப்பட வேண்டும், நானும் என் பிள்ளைகளும் குடும்பம் காணப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, யாரெல்லாம் பேசுறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, அத்தனை பேர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. ஒரு கூட கட்டுவதற்கு பிதான் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்த அறிவை அடைய வேண்டும் என்று ஆண்டு விரும்பிட்டு, அதே போல அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை எண்ணத்தோடு கூட நீங்க ரட்சணி என்ன தலைச்சிராக இழந்து விடாதபடிக்கு, உங்க ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அந்த ஜாக்கிரதையோடு கூட அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக பெற்ற அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய இடுப்பிலே வேதாசமாக அரைக்க சாய்ந்து கொண்டு ஹல்லேலூயா மனதிலே தெளிந்த புத்தியோடு கூட ஜாக்கிரதையோடு கூட ரட்சிப்பை இழக்காமல் ஹல்லேலூயா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பந்தயச்சாலையில் ஓட எல்லாருமே எனக்கு இந்த பிரைஸ் கிடைக்கும், எனக்கு நான் எப்படி அந்த பிரைஸை வின் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன் என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆக்கிரோட்டத்தில் ஓடுங்க. ஆவில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆவில அனலோடு கூட அந்நிய பாஷை பேசி பேசி ஜெபித்து ஹல்லேலூயா நம்முடைய தீவட்டியில் எப்பொழுதும் என்ன அது மங்கக்கூடாது, அணையக்கூடாது. வெளியேறாமத்தில் ஆண்டு சொன்ன கட்டளையில் ஒன்று, எப்பொழுதுமே பலிபடத்தில் அந்த குத்துலுக்கு இருந்து கொண்டே இருக்கணும், எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கணும், எண்ணெயை திரிய மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே அப்போ மேசையில் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டே இருப்பாங்க. அதே போல் அந்த குத்துலக்கில் எண்ணெய் ஊற்றிட்டே இருப்பாங்க. குத்துலக்கில் எப்பொழுதுமே அந்த தீ பலிபடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மணவாளன் வரும்பொழுது நம்ம தீ வெட்டி அது எரிந்து பிரகாசிக்கணும், தவிர மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மங்கி இருந்து அணைந்து போகக்கூடாது. அப்படி எண்ணெய் இருந்தும் பாத்திரத்தில் என்ன இருக்குதானா அல்லையா, தீ பண்ணதை தீ வைக்க தீப்பட்டி இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன சரியான அளவு போதுமானபடி இல்லாமல் போனது. அவங்க அதை கையிருப்பு கொண்டு போகவில்லை. எல்லாருமே அவங்க தீ எரிஞ்சது போகும்போது புறப்படும்போது அவங்களுக்குள்ள எண்ணெய் இருந்தது. ஆனால் அங்கே சென்று பிற்பாடு நேரம் ஆக ஆக அவங்களுடைய எண்ணெய் குறைஞ்சி போனது. அவங்க தெரிஞ்சு எண்ணெய் வாங்க போயிருக்கலாம், அதை எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கலாம். அந்த ஞானம் இல்லாமல் அந்த எண்ணெய் அவங்க ஊற்றாமல் போனதுனால கைவிடப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வராதபடிக்கு ஜாக்கிரதையோடு கூட அனலாக இருந்து எப்பொழுதுமே ஆவியில அனலோடு கூட ஹல்லேலூயா நம்ம ஜெபத்தை இடையிடாமல் அந்தி சந்தி மத்தியான ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபிக்கணும், நண்பகல் வெளியிலையும் சாயந்தரம் நமக்கு எப்பப்போ ஜெபம் கிடைக்கோ நேரம் கிடைக்கோ அப்போதான் தேசத்தை அமர்ந்து நம்மை அனல்மட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யல ஒரு நாளுமே சொந்த பார்க்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு ஊழியம் செய்யுங்க. எந்த விதத்திலாவது பாட்டு ஊழியமா, ஜெப ஊழியமா, ஆரண ஊழியமா, பணிவிட ஊழியமா, ஹல்லேலூயா தேகஸ் ஊழியமா, ஆண்டுகளுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரு அதை முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுதானே இந்த ஊழியம் தானே என்று எந்த ஊழியத்தையும் அர்ப்பணிக்காதபடிக்கு நீங்கள் செய்யற தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் வரும்போது கொடுப்பார். இதோ நான் சீக்கிரமாக அறிந்தேன், அவன் என்னுடைய கிரியலுக்கு நான் நினைக்கும் என்னோட கூட வருகிறது என்று சொன்னவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற பலன் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக இயேசுக்கு சொல்ல போயிருந்தார், நம்ம அழைத்து சொல்ல போயிருந்தார். நம்ம வரை காயத்தோடும் ஹல்லேலூயா ஆவில நல்லா இருந்து அவனுடைய சிந்தை அறிந்து அவரோடு கூட நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாணியர் எங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி ஆமென் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களா ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஷாதாராபாரிபா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மகிமை நான் நிரப்புங்க நிரப்புங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ரீப்ராகா ஃபராபாலா தோராபா காபா மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும்.
அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமையினால் நிரப்புங்க. வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா பாம்பை வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும். தகட வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகள் எரியட்டும். ஒரு விடுதலையின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் மாறட்டும், வறுமைகள் தரித்திரங்கள் வெளியேறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமண தடைகள் மாறட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. எல்லா கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.